உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். பீஸ் ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்கு பொய் சொல்லலாம். பிச்சைக்காரனாவே தெரியவனா எவனுக்குமே என் மேல இறக்க. உங்க தம்பி வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசாதீங்க. ஓ அன்பு போதும்டா. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் நான் போய் கேக்குறீங்க? தப்பு தான்டா. உங்களுக்கே தெரியாதா? என்னடா அது? ஊருக்கு அவனை தேடிக்கிட்ட எங்கடா கத்துக்கிட்ட? யாரா கத்து கொடுத்தது? பயவல்ல போட்டு விட்டுருச்சு. ஏமா அவளை என் மேல சந்தேகப்படுற? யோ இல்லையா மார்க்கெட் பூரா திருடிட்டு வந்துருக்கியா? பின்ன நீங்க கொடுக்குற 50 ரூபா ஒரு கட்டிங்கே பத்த மாட்டேங்குது. அதுவும் வாரம் 5 ரூபா ஏற்றிடுறாங்க. சைடுக்கு என்ன பண்றதுதான்? அதுக்காக திருடுவியா? மாட்டினா மானம் போயிருக்கையா? இந்த பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நாண்டுட்டு சாகு. எல்லாரும் பாக்குறாங்க. தாய் மாமன்றதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசு. மாமனா? எங்க அப்பனை குடிக்க வச்சு சாகடிச்சதே நீ தானையா? இங்க பேரு என் ஆத்தா சாகும் போது உன்னை கையில பிடிச்சி கொடுத்து என் தம்பியை உன்னை விட்டா வேற யாரும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நானும் அதே மாதிரி தான். என் தங்கச்சி ஆசைப்பட்டுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கூட சுத்திக்கிட்டு திரிறேன். சுத்திக்கிட்டு திரியா? பின்ன அப்ப நீ வேலை செய்யல சொல்லி பாரு. அப்ப ஒண்ணு செய்ய. இன்னல இருந்து இதுக்கு மட்டை வாங்கி போட்டு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க வாங்கி வச்சுக்கமே கடன், அதுக்கு வட்டி கட்டிப்பாரு. அப்பதான் உழப்பு நான் தெரியும் உனக்கு. டேய் உனக்கு என்னடா குறை வச்சிருக்க? உன்னைய கூட பிறந்த பிறப்பாதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதோட சேர்ந்துட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்க. இன்னல இருந்து 10 நாள் அந்த அளவோட இருந்து பாரு. அப்பதான் என் அருமை தெரியும் உனக்கு. ஊரே அடிச்சு உலையில போட்டேன். அதோட போ. டோன்ட் வரிடா மாணிக்க. நமக்கு 2 தந்தை இருக்கு. உன்னை வித்தாவது உன்னை வச்சு காப்பாத்தோண்டா. നീ ഇല്ലെങ്കിൽ എന്റെ ജീവിതം കടന്നു പോകട്ടോ. மூஞ்சிலே முடிக்காதாமா. ஏண்டா மாணிக்க, அவன் தான் நம்ம அத்து விட்டானே. அவன் தேனே ಈ ಯಾನಕರ ಮದಲೇ ಇಕ್ಕಣ ಇದ ಬಿಡ್ತಿ ಜಂಗಲಿ ಕಟ್ಟಣ ಎಡ ಇನ್ನೊಂದು ಆಡಿ ಇದ ಬಿಡ್ತಿ ಜಂಗಲಿ ಕಟ್ಟ ಬರುತ್ತೆ. நான் எதுக்கு சார் கட்டணும்? இந்தா ஓனர் உள்ள உட்கார்ந்திருக்காரு. அவரை சங்கிலி எடுத்து போட சொல்லுங்க, நாங்க கட்டுறோம். எட நின்னோட தலாரா வருது. இறங்குடா. சார் எனக்கு இந்த பிரச்சனையே எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களை அங்கேயே அத்துட்டு வந்துட்டேன். எதா இருந்தாலும் இந்த ஆள்கிட்ட கேட்டுங்க. என்னடா இந்த ஆளா? சார் நீங்க ஒரு மாமா தானே? டோன்ட் மிஸ் இட் சார். உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மாமா தானே? அந்த குழந்தைங்களை உங்களை ஆசையா வாங்க மாமா போங்க மாமா சாப்பிட்டீங்களா மாமான்னு கேட்டிருக்கும்ல. ஒரு நாள் கூட அந்த மாதிரி பாசமா பழகிறது இல்லை சார். வாடா மாமன்றா போடா மாமன்றா. இந்த துண்டை கொடுத்தா சார் இப்படி தொடச்சு அன்றாயிரம் தொடச்சு ഇയാൾ എന്ത് പറയുന്നേ? പറയല സാർ. മനസ്സ് കരയുന്നു സാർ. കരയുന്നു. ഇവിടെ കണ്ട എത്ര ഡാമേജ് ആയിന്? ഇവൻ ഡാമേജ് பண்ணத கேட்க மாட்டீங்களா? ഇയാൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ? இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா? 10 காசு ஊர்காமட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார். நக்கி யானையோட தந்தம் தேடி. എടാ നിങ്ങൾ തമ്മിൽ എന്താണ് പ്രശ്നം?
வளராம ஒண்ணு நிக்குதுல்ல இத கேளுங்க. சொல்லனா அது வளர்ந்த வீணாப்ப ஒண்ணு நிக்குதே அதை கேட்டுங்க. என்ன விடுங்க. டேய் நிக்கடா. ஆனா எடுத்து நான் சம்சாரிக்கணும். சார் ஒரு யானைக்கே சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களே, என்னைக்காவது இந்த பையன் இந்த மாமனுக்கு சம்சாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கிறானா? கீர் வச்சிருந்தோண்டല്ലോ. அவன்ட மோந்தே அவனு பிடிச்சு கட்டடா. ഈ പഴത്തിനാണോടോ താൻ 3000 രൂപ ചോദിക്കുന്നത്? ഇത് എവിടത്തെ ന്യായമാണോ? ഈ അഴുകിപ്പോയ സാധനത്തിന് ഇത് 2000 രൂപ കൊടുക്കുന്നത് കൂടുതലാണ്. അതൊക്കെ മതി മതി മതി. പോട്ടെ പോട്ടെ പോട്ടെ. இனிமே அந்த ஆள் சொல்றது கேட்க மாட்டேனோ, திருட மாட்டேனோ. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ഈ ആനയുടെ പാപ്പാനാരാ? டேய் பொம்மா, പേപ്പേഴ്സ് കാണട്ടെ. ஆணையோட லைசன்ஸ் கேட்குறாருப்பா. சரிண்ணே. யோ லைசன்ஸ் பேப்பர் கொண்டு வா. மாப்பிள்ள இல்லையா தென்காசி திருவிழாவில் திருவிழால பேப்பர் கவரோட தொலைஞ்சு போச்சு மாப்பிள்ள. தொலைஞ்சிருச்சா? ஆமா, அன்னைக்கு சொல்லாம என்ன இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு சொல்லியிருந்தா நீ அடிச்சிருப்ப. இப்போ வந்து சொல்றேன் நான் பேப்பரை தொலைச்சிட்டேன்னு. பேப்பரை தொலைச்சிட்டு வந்து இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? இதை வச்சுதானே நம்ம பொழப்பே நடக்குது. ഓ ഇവിടെ വരൂ. പേപ്പർ എവിടെ? പേപ്പർ നാട്ടിൽ വെച്ചിരിക്കുക സാർ. ഓ നാട്ടിലാണോ? എന്നാ എടുത്തോണ്ട് വരൂ. പിന്നെ ഫോർമാലിറ്റീസ് ഒക്കെ ക്ലിയർ ചെയ്തോളൂ. സാർ പേപ്പർ മിസ്സായി പോയി സാർ. ഓ മിസ്സായോ? അതെ സർ. എങ്കിൽ എനിക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. നിങ്ങളുടെ ലോക്കൽ ഡിഎഫ്ഐയുടെ കയ്യിൽ നിന്ന് ഒരു ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചോണ്ട് വന്നോളൂ. മുരളി ആനേനെ വണ്ടി കയറ്റേ. ഷൊർണൂർ DFOയുടെ നമ്പർ എനിക്ക് വേണം. மாணிக்கம் நில்லுடா. எங்கடா ஓடுற? ஓடுறா. ബിജുവേ, ഞാൻ DFOയുടെ വീട്ടിലെത്തി. പിന്നെ വിളിക്കാവേ. നമസ്കാരം സാർ. സാർ ആ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് പേപ്പർ വരാൻ കുറച്ച് ലേറ്റ് ആവും സാർ. റേഞ്ചർ നിങ്ങളോട് കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞല്ലേ? പേപ്പറുകളെല്ലാം കൊണ്ടുവന്നിട്ട് ആനയെ നിങ്ങൾ കൊണ്ടുപോയിക്കോളൂ. സാർ ഒന്ന് മനസ്സ് വെച്ചാൽ അവർ ആനയെ വിടും സാർ. സാർ ഒന്ന് ദയവ് കാണിക്കണം സാർ. ഓ ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞല്ലേ പോയിട്ട് ആ പേപ്പർ കൊണ്ടുപാടൂ. இல்ல சார். ഈ രാത്രി ഇവിടെ ഇങ്ങനെ തങ്ങിയ നേരം കൊണ്ട് നിനക്ക് നാട്ടിൽ പോയി ആ പേപ്പർ എടുത്തോണ്ട് വന്നൂടെ? சார் 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 அது யானை இல்லை சார். கூட பிறந்த புறப்பட்டேன் சார். நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் சார். சார் கேம்ப் பண்ணுறாங்க, ஜூ விட்றாங்க, பயமா இருக்கு சார். சார் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் சார். நான் தான் சார் கோச்சிக்கிட்டேன். அவன் குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டான் சார். அதான் சார் பிரச்சனை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு பர்மிட் பண்ணி கொடுங்க சார். തപ്പ് എന്റെയാണ് സാറേ. ഷൊർണൂരിലേക്ക് പേപ്പർ ഇല്ലാണ്ട് ആനയെ കൊണ്ടുവന്നത് എന്റെ തെറ്റാണ് സാർ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சார் கேம்பில் இருந்து ஆணையை விட்டுருவாங்க சார். இனி பேப்பர் எல்லாம் இந்த பக்கம் கூட்டு வர மாட்டேன் சார். പേപ്പർ കൊണ്ടുവന്നാ ഞാൻ ആനയെ വിട്ടുതരാം. சார் சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்துருக்கேன் சார். குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க சார். காலில் விழுந்து கேட்கிறேன் சார். അരുത്.
டா எணிக்கடோ யாராவன் எணிக்கடோ மன்னிச்சிருங்கய்யா கதவுல சாஞ்சிருந்தேன் திறந்துக்கிருச்சு அதான் உள்ள காவலுக்கு அசந்து தூங்கிட்டேன். கொஞ்சம் போதும்பா. பகலுக்குள்ள பாலக்காடு தாண்டினா பிரச்சனை இல்ல. நைட் ஆனா பேப்பர் அது இதுன்னு கேட்பாங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி போடா போடா. மாப்ள எனக்கு வெக்கமல்ல உனக்கு பா ஊர்க திருடி. மனசு பெனையுதுங்க. என்னப்பா மனசு பெனையுது. அடிச்சு புரோட்டா போடுற மாதிரி. என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணிச்சட்டாவா? ஆமா. ஆதிகாட்டுல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. இப்படி கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல திரும்பி. வா வா. வள்ளி வந்தில்ல? வந்தில்ல மணி. வந்தில்லோ? இல்ல. கரெக்டா தான மாப்ள பண்றேன். ஏய் நீ அங்கிட்டு போய் வாப்பா. அப்படியே ஓடி திருப்பு. எடுத்து திருப்ப முடியாது. பல்ல இருக்கு மாப்ள. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்க. என்ன வழி சொல்ற? 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாலாம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி பொண்ணை பாத்துக்கோ. யாட்டோ பாப்பா. போலாம் மாப்ள. டேய் வரட்டா. டேய் நிறுத்துப்பா. டேய் நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல. எப்படியா எங்களுக்கு ட்ரை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க. எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன். பாத்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்துல குமிக்கி அன்னைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது குமிக்கி அனுபவமா? 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேண்ணே. கும்கிய காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேண்ணே, நம்புங்கண்ணே. டே குழந்தைடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க. நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க. நான் இனி என்ன பண்ண போறனோ? வணக்கம் மணியாட்டா.
வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது. இப்பயே கிளம்பிடலாம்ல. அண்ணே இப்படி நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரணும்ல. ஒரு வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. அண்ணா முக்கியம் ஒண்ணும் பண்ணாதுல்ல. அதெல்லாம் காட்டியானே தாங்க வரட்டும். நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்பிள்ள அது காட்டியான மாப்பிள்ள இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத. போய் ஏறியா போய். டேய் பொம்மா பொம்மா அண்ணே 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போ. டேய் பத்திரம்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. இறைவா இந்த 2 நாளைக்குள்ள காட்டியான இறங்கிடக்கூடாது. இவனுங்கள்ட்ட நாங்க மாட்டிடக்கூடாதியா. விதவிதமா இருக்கானுங்களே. ஐயா வணக்கம். கிளறாங்களா? உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க ஏத்துக்கோய்க்க. நான் கொடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ? அவர்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அத மாப்பிள்ள நான் தாய் மாமன். ஓ டேய் ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துருப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. ஐயா சர்க்கார் செய்ய முடியாத ஒண்ண நீங்க எங்களுக்காக செய்ய வர்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. ஏன்யா? என்னடா பேசுற நீ? நாளைக்கே அவர் காட்டுக்கு போகும்போது யானை மதிச்சு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா வருது? டேய் எல்லாம் தெரிஞ்சுதான்டா ஐயா ஒண்டி கட்டியா வாழ்றாரு. இதெல்லாம் ஒரு வித தியாகம்டா. எனக்கு எவன்டா பொண்ணு தரேன்னா? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? டேய் சாதிச்சுக்கலாம் மீதா தாண்டா இருப்பாங்க. சிங்கம் சைலண்டா தான்டா இருக்கும். இப்போ வேணா சைலண்டா இருக்கலாம். கொம்பனை விரட்டிட்டு அப்புறமா ஊரே ஒண்ணு சேர்ந்து மாலை மரியாதை பண்ணி வான வெடிக்கையோட கலக்குன்னு கலக்குவோம் பாரு, அப்ப பேசுவாரு ஐயா. ஐயா அப்பயாவது பேசுவீங்களா ஐயா? என்னாச்சுங்கய்யா? வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க தம்பி. என்னையாச்சே? ஐயா ஏதாவது வேணுமா ஐயா? தயங்காம கேளுங்க. ஐயா கூச்சப்படாத கேளுங்க ஐயா. 2 நிமிஷம் வண்டி நிறுத்துங்க தம்பி, வந்துடுறேன். டேய் பூதபாண்டி வண்டி நிறுத்த சொல்றா. டிரைவர்ண்ணே வண்டி நிப்பாட்டுண்ணே. நைஸ் கான்வர்சேஷன். தம்பியெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. வண்டியை நிறுத்துறதுக்கு நன்றிப்பா. ஐயா போலாம் ஐயா. போலாம் போலாம். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா, ஏறுங்க. ஒண்ணுக்கா 2கா? யானைக்கு மூலிகை பறிக்கணும்னு எத்தனை முறை தான் போய் சொல்றது? டேய், இந்த முறை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பாத்து இறங்க. பாத்து. ஐயா இடிச்சுக்காதீங்க. தம்பி இந்த வழி தான் தம்பி போனோம். சரிண்ணே. போகாது. பா முன்னாடி விட்டு பின்னாடி கொண்டு வா, இறங்கிடலாம். இறங்கடா மாணிக்கம், இறங்குடா. எந்த ஊருக்கு போனாலும் கதவை திறந்த உடனே சட்டுன்னு இறங்குற யானை இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பம்முதே. இவனுங்கள்ட்ட சிக்க போறோம்னு சிக்னல் சீக்கிரட்டா கொடுக்குதோ? மாணிக்கம்